நடந்து முடிஞ்ச பொங்கல் பண்டிகையில பல சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். அந்த மாதிரி குன்றத்தூர்ல நடந்த பொங்கல் பண்டிகையில ஒரு போட்டி வச்சிருக்காங்க. அந்த போட்டியில கணவன்மார்கள் என்ன பண்ணணும், மனைவிகளை தூக்கிட்டு ஓடணும். ஆனா அதுக்கு மாறா அங்க இருந்த ஒரு மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய கணவரை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. இது பலரையுமே ரசிப்புக்குள்ளாக்கி இருக்கு. பண்டிகை கொண்டாடுறதுக்காக சென்னையில வசிக்கிற பல மக்களும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் பொங்கல் பண்டிகையை ஃபேமிலியோட சேர்ந்து கொண்டாடுவாங்கல்ல. அந்த வகையில குன்றத்தூர்லயும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளையும் தங்கி வசிக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய பொங்கல் பண்டிகையை சிறப்பா கொண்டாடி இருக்காங்க. அந்த கொண்டாட்ட விழால நிறைய விளையாட்டுகளும் நடத்தியிருக்காங்க. முக்கியமா தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான பரமபதம், பல்லாங்குழி, கில்லி, 90s கிட்ஸ்களுக்கு பிரியமான இந்த பள்ளி மிட்டாய், பேப்பர் அப்பளம், இது எல்லாத்தையும் சாப்பிடுற மாதிரியான தின்பண்டங்களையும் அங்க காட்சிக்கு வச்சிருக்காங்க. அது அங்க இருந்த குழந்தைகளும் சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் பொங்கல் பண்டிகை அப்போ முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல குன்றத்தூர் முருகன் கோவில் செயல் அலுவலர் கன்யா மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் உடன் இணைஞ்சு பொங்கல் விழா, அதுக்கப்புறமா விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்றிருக்காங்க. இதுல கணவர்மார்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய மனைவிகளை தூக்கிட்டு ஓடணும். ஆனா அந்த போட்டியில ஒரு பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு மாறா தன்னுடைய கணவரை சுமந்து போயிருக்காங்க. இது பல பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அதே மாதிரி அங்க இருந்த கவுன்சிலரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே அடியில தொங்க விடப்பட்டிருந்த அந்த பானையை உடைச்சு பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்காங்க. கூடவே நகரமன்ற உறுப்பினரும் தங்களுடைய பொதுமக்களோட சேர்ந்து இணைஞ்சு குத்தாட்டம் போடுறது பலரையும் ரசிக்க வைக்கபடியா இருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தப்பட்ட குன்றத்தூர் நகராட்சி உறுப்பினர் கார்த்திக் தலைமையில நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினரா குன்றத்தூர் முருகன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தாமரை கண்ணன், செயல் அலுவலர் ஸ்ரீகன்யா, அதுக்கப்புறமா பொதுமக்கள் பலரும் கலந்துகிட்டு சந்தோஷ வெள்ளத்துல ஆழ்ந்திருக்காங்க.